வணக்கம். இன்னைக்கு எந்த படத்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, சதுரங்கம் அப்படிங்கிற ஒரு படத்த பத்தி பார்க்க போறேன். இந்த சதுரங்கம் அப்படிங்கிற படத்துல 1978வது வருஷம் நம்ம தலைவர் நடிச்சிருக்காரு. தலைவர் நடித்த கதாபாத்திரத்தோட பேர் சுந்தரேசன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு கேரக்டர். இதுல என்ன அப்படின்னா, அந்த சதுரங்கம் படத்துல 2 சகோதரர்களை பற்றிய ஒரு கதை தான் சதுரங்கம் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காரு. இடையில அவங்க வைஃபோடைய கம்பல்ஷன் பேர்ல அவர் தடமாறி போயிடுறாரு. அவருக்கு ஒரு தண்டனை கிடைக்குது. ஆனா இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னா, ஸ்டார்டிங்லேயே ரொம்ப தடமாறி போய் இப்போ காலேஜ்லலாம் படிக்காம பாஸ் ஆகாம அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணி செட்டில் ஆகி நல்ல நிலைமைக்கு வர்றாங்க. 2த்துக்குமே காரணம் அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் தான் அப்படிங்கிறதையும் காமிக்கிறாங்க. ஏன்னா ஒய்ஃப் இப்படி இருந்தா கணவன் பாதை மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே ஒய்ஃப் நல்ல விதமா நடந்துக்கிட்டா ஒரு பாதை மாறி போன ஒரு இளைஞனை கூட மாற்றி கொண்டு நல்வழிப்படுத்திடலாம் அப்படிங்கிற 2 விஷயத்தையும் இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இதுல மூத்த சகோதரனா இருக்கக்கூடிய சுந்தரேசன் கேரக்டர்ல நம்மளுடைய தலைவர் நடிச்சிருந்தாரு. இளைய சகோதரரா ஸ்ரீகாந்த் அவர்கள் நடித்திருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் இடையில நடக்கக்கூடிய விஷயம், ஃபேமிலியில் நடக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் தான் எடுத்திருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா, இந்த அவங்க அம்மாவுக்கு 2 பசங்க, அது போக ஒரு பொண்ணு இருக்காங்க. பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்துல இறந்துடுறாங்க. அந்த மாப்பிள்ளையும் இந்த குடும்பத்துக்கு இந்த குடும்பத்துல உள்ள ஒரு பிள்ளை மாதிரி அவங்க மாப்பிள்ளையும் நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது உண்மையிலே கஷ்டமான ஒரு விஷயம் தான். அந்த காலத்துல அப்படிலாம் இருந்திருக்காங்க. அவங்க நல்லபடியா ஹெல்ப் பண்ணி குடும்பத்துக்கு என்ன தேவை இருக்கு, என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யறாங்க. அவர் சொல்லக்கூடிய ஒரு டைலாக் என்ன, உங்க பொண்ணு தான் போயிட்டா, உங்க மாப்பிள்ளை உங்க பிள்ளையா மாதிரி உங்க கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி டைலாக்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்துருக்காங்களா அந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது. தாண்டி தலைவர் கேரக்டர் பார்க்கும்போது என்னன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஓரளவுக்கு லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பார். ஆஃபீஸில் எந்த லஞ்சம் வாங்க மாட்டார். யாருக்கிட்டையும் அவ்வளோ ஃப்ரீயாலாம் பேச மாட்டார். ரொம்ப கிண்டல் பண்ணுறவங்களுக்குலாம் கூட மூஞ்சில் அடித்த மாதிரி பதில் சொல்கிறது, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறைய இருக்கும் அந்த படத்தில். அதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்டேஜில் அந்த மாப்பிள்ளை கேரக்டருடைய தங்கச்சி அவங்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்ன கேரக்டரில் இருக்காங்க அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தா, ஒரு படாடோபமான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு வேணும், ஒரு பெரிய பணக்கார வாழ்க்கை நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையில இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அப்படி பெரிய மாப்பிள்ளைகள் யாருமே அமையல. அவங்க அண்ணன் ஒரு ஏழ்மையான ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் மாப்பிள்ளைகளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதை அவங்களால ஏற்றுக்க முடியல. ஒரு இடத்துல இந்த மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வரக்கூடிய ஒரு இடத்துல ரொம்ப ஒரு பயங்கரமாக வரதட்சணை கேட்டு இவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு மாதிரி டிஸ்கஷன்லாம் ஆனதுக்கப்புறம் கடைசியாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இங்கே அதாவது ஒய்ஃபோட தம்பிங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்ற மாதிரி முடிவு பண்ணி ஒரு வழியாக தலைவர் கேரக்டருக்கு அந்த படமாக வாழணும் ஆசைப்படுற அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பிரமிளா அவர்கள் நடிச்சிருந்தாங்க அந்த கேரக்டரில். அந்த கேரக்டர் பேர் மீனாட்சி, இவர் பேர் சுந்தரேசன். ஸோ சுந்தரேசனுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் படம் டேர்னிங் பாயிண்டில் போகுது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க தம்பி கேரக்டர் ஆரம்பத்துலேயே ரொம்ப ரொம்ப சேட்டைகள் அதிகம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். காலேஜ்லேயே ரொம்ப அதிகமாக கலாட்டா பண்ணிக்கிட்டு, ப்ரொஃபஸரை கலாட்டா பண்ணிட்டு, கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கலாட்டா பண்ணிட்டு, ஒழுங்காக படிக்காமல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்படி இப்படின்னு அந்த காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணே இவங்களை கல்யாணம் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அவர் பண்ண ஒரு தப்பு திருத்துறதுக்காக அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க அவங்கள எப்படி திருத்துறாங்க அந்த பொண்ணு அப்படிங்கிறத காமிச்சிருந்தாங்க. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அண்ணன் கேரக்டர் அவங்க ஒய்ஃபு அண்ணனை லஞ்சம் வாங்க வைக்கிறாங்க. எனக்கு இது வேணும் அது வேணும், இந்த மாதிரி ஒரு பதவியில் உட்காந்துட்டு நீ எதுவுமே வாங்காமல் இருந்தேன்னா என்ன அர்த்தம், நீ இது வாங்கினேன்னா நம்ம நல்லா இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோர்ஸ் பண்ணி இவங்களை லஞ்சம் வாங்க வச்சிடுறாங்க. அதே நேரத்தில் தம்பியோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் எப்படியாவது நல்ல வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உசுப்பேத்தி அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ண வச்சு ஒரு அழகான ஒரு பிஸ்னஸ் மேனாக மாற்றிடுறாங்க. ஸோ இதுதான் நடக்குது. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சுந்தரேசன் கேரக்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேரக்டர் மட்டும் நம்ம பார்த்தோன்னா அவங்க நல்ல வழியில் போயிட்டு இருக்கிறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதே கெட்ட வழியில் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவரால் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கவே முடியாது.
ஒரு காலகட்டத்தில் அவர் லஞ்சம் வாங்கி வாங்கி பெரிய ஆளாகி அவங்களுக்குன்னு ஒரு தனி வீடு தனி காரு அந்த மாதிரிலாம் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து இவங்க கிட்ட வந்து சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க, நம்ம வாழுறதுக்கு இனிமே எதுவுமே இல்லை. ஆப்வியஸ்லி வந்து நான் வந்து எப்போ லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சனோ அப்போவே நான் செத்து போயிட்டேன். நீ வந்து உன் புருஷனை எப்போ லஞ்சம் வாங்க வச்சியோ அப்போவே நீயும் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ மாட்டி ஒரு செல்ஃபில் வந்துட்டு ஃபோட்டோ 2 பேர் ஃபோட்டோவையும் மாட்டி மாலை போட்டு அவங்க சொல்லிடுவார், நீயும் செத்து போயிட்டேன் நானும் செத்து போயிட்டேன், நம்ம 2 பேரும் வாழறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் பேசிட்டு, உனக்கு வேணா வேற முடியாது போய் நீ வாழ்ந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஸோ அந்த பாயிண்டில் தான் அந்த பொண்ணுக்கு வந்து சுருக்குன்னு இருக்கும். ஐயோ நம்ம ஹஸ்பண்ட் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேஜ்லேருந்து சரி வேண்டாம், நம்ம திருப்பி வந்து பழைய மாதிரியான வாழ்க்கைக்கு நம்ம போயிடலாம், இந்த பணம் காசுலாம் வந்து வெறும் பகட்டு தான், இது வந்து சரி கிடையாதுன்னு முடிவெடுக்கிற காலகட்டத்தில் இவங்க ஒரு சிக்கல்லாம் மாட்டிக்கிறாங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைலு கை தவறி வேறு யாரோ வந்து ஏமாற்றி வாங்கிட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடுது. அதை மீட்டெடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு வந்து நிறைய பெரிய ஃபைட்லாம் நடக்குது. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுடைய அம்மா வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிடுறாங்க. போயிட்டு வந்துட்டு அவங்க இறந்தும் போயிடுறாங்க. ஸோ இறந்து போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு மருமகள் போய் தேடி கண்டுபிடிச்சி அந்த மருமகளை கூட்டிட்டு அங்கேருந்து போய் அவங்களோட ஹஸ்பண்டை கூட்டிட்டு, ஏன்னா அவர் தானே வந்து பெரிய பையன், அவர் தானே வந்து இறுதி சடங்கெல்லாம் செய்யணும். ஸோ அதனால வந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு அவர் வந்து ஒரு நிதானம் இல்லாத ஒரு இதில் இருப்பார். யாரோ ஒரு ஆஃபீஸ் லேடி கூட சேர்ந்து நல்லா வந்து தண்ணி அடிச்சுட்டு ஒரு நிதானம் இல்லாத ஒரு நிலைமையில இருப்பார். அந்த நிலைமையிலேருந்து கூட்டிட்டு வருவாங்க. 2 மருமகளும் சேர்ந்து அந்த பெரிய பையனை வந்து கூட்டிட்டு வந்து, அம்மா வந்து இப்படி ஆயிட்டாங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னு வீட்டில் வந்து பார்த்தா அம்மா இறந்து போயிட்டுருப்பாங்க. சரி ஓகே, நம்ம தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்க கூட வந்து அந்த மாப்பிள்ளை அந்த மாமனார், அந்த மாப்பிள்ளையோட மாமனார் அவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் சேர்ந்து இவரை வந்து ரெடி பண்ணுவாங்க. இவர் தான் எல்லா இறுதி சடங்கும் செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூத்த பையனாக இருக்கக்கூடிய சுந்தரேசன் அவர்களை ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, கடைசியில் வந்து அவங்க மாப்பிள்ளை கேரக்டர் வந்து சொல்லுவாங்க, அம்மா வந்து சாகும்போது சொன்னாங்க, நீ எந்த கையில் லஞ்சம் வாங்கினியோ அந்த கையில் வந்து நீ கொல்லி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. எவ்வளோ பெரிய இழப்பு இல்லை. நம்ம வந்து எந்த தண்டனையுமே இல்லை அப்படிங்கிறப்போ வந்து எந்த தவறு வேணால் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுறோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு இப்போல்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்க. லஞ்சம்லாம் வந்துட்டு அப்போ வந்து அவ்வளோ பெரிய விஷயமா காமிச்சிருக்காங்க. இப்போல்லாம் வந்து லஞ்சம் வாங்குறது அப்படிங்கிறது காசு கொடுத்தா தான் வேலையாகும். ஒரு சின்ன லைசன்ஸ் எடுக்கணும்னா கூட போய் காசு கொடுத்தா தான் அங்கே வந்து ஃபைலை மூவ் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் வந்துட்டு இப்போ அது வந்து ரொம்ப சகஜமாயிடுச்சு இப்போல்லாம். அப்போல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, லஞ்சம் வாங்கின கையில் வந்து எனக்கு கொல்லி போடாதேன்னு ஒரு அம்மா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது வந்து அந்த அம்மாவுடைய மனநிலைமையும் நம்ம பார்க்கணும், அந்த பையனுடைய மனநிலைமையும் பார்க்கணும். 2யும் வந்து அழகாக வந்து அதில் காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவார். அந்த இடத்துல வந்து நகலவே முடியாமல் தலைவர் வந்து அப்படியே நின்றுட்டு இருப்பார். அந்த கேரக்டர் வந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு மூத்த பையனா இருந்து அவ்வளோ தூரம் அம்மா சொல்றதெல்லாம் கேட்டு வளர்ந்து அவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்து கடைசியில் ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் இவர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு, அப்படி பண்ண ஒரு தப்பு இவர் இந்த ஜென்மத்துல இதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பண்ண முடியாமல் போயிடுது. அவங்க அம்மாவுக்கு வந்து இறுதி சடங்கு செய்ய முடியாமல் போயிடுது. அப்படிங்கிறப்போ அந்த கேரக்டருடைய நிலைமை எப்படி இருக்கும்? அதே மாதிரி அந்த முடிவை எடுக்கிறதுக்கு அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இவர் தான் நம்ம வந்து பெரிய பையன், சின்ன வயசுலேருந்தே வந்து அப்படி தான் வளர்த்துருப்பாங்க. எல்லா பேரண்ட்ஸ்க்குமே அது இருக்கும். நம்ம வந்து கடைசி காலத்தில் இவன் கையில் தான் கொல்லி வாங்க போகிறோம் அப்படிங்கிற நினைப்பு வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்கும். அப்படி நினச்சி பார்த்து பார்த்து வளர்த்த ஒரு பையன் கடைசியில் நம்ம மூச்சு பிரிய போகிற அந்த நேரத்தில் இந்த பையன் நம்மளுக்கு கொல்லிப்படக்கூடாதுன்னு ஒரு தாய் வந்து முடிவெடுத்திருக்காங்கன்னா அது வந்து எவ்வளோ பெரிய தவறாக இருந்திருக்கும் அப்படின்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஆனால் அதை தவிர தான் இப்போ எல்லாருமே சகஜமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா விஷயத்துலையும் பண்ணுறோம். ஒரு லைசன்ஸ் எடுத்துகிட்டு போலியா, அவர் ஹெல்மெட் போட்டு போலியா, அவர் போலீஸ் படிக்கிறாங்களா, கையில் இருக்கிற காசை கொடுத்துட்டு வரதான் பார்க்குறோம். அதுக்கு மேலே நம்மளால பேசவும் முடியாது. ஏன்னா எந்த இடத்துலையும் போய் நம்ம வந்து நின்று உண்மையாக நேர்மையாக நான் வந்து பண்ணுறேன் அப்படின்லாம் நிற்க முடியாது. இந்த காலம் வந்து அப்படி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து அதுக்குள்ளேயே போயிட்டோம். எது எடுத்தாலும் காசு கொடுத்தா வேலையாகும், எந்த விஷயம் எடுத்தாலும் காசு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து வந்துடுச்சு. பட் அந்த காலத்தில் கொல்லி வைக்கிறப்போ ஒரு அந்த நேரத்தில் கூட வந்துட்டு நீ வந்து லஞ்சம் வாங்கின கையில் எனக்கு நீ வந்து கொல்லி வைக்காத அப்படின்னு ஒரு தாய் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம நாடு இருந்திருக்கு ஒரு காலத்தில்.
அதெல்லாம் வந்துட்டு இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து அந்த மூத்த பையன் கேரக்டர் சுந்தரேசன் கேரக்டர் தான் வந்துட்டு தலைவர் பண்ணியிருப்பார். ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். இந்த காலகட்டத்தில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீகாந்த், ரஜினிகாந்த் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிட்டு இருந்த காலகட்டம் அது. அதுலேயும் வந்துட்டு இவருக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் வர மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் பண்ணிட்டு இருந்தக்கூடிய ஒரு காலகட்டம். இதுலேயுமே வந்து ஸ்ரீகாந்த் அவர்களுடைய கேரக்டர் தான் கொஞ்சம் ஹீரோயிக் கேரக்டராக வந்து இதில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் படம் ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் கவரேஜ் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் தலைவருக்கு தான் இருக்கும் இந்த படத்தில். அவர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு ஓரளவுக்கு கவரேஜ் இருக்கும். ஸோ 2 பேருக்கும் கொஞ்சம் ஈக்குவலான வரக்கூடிய ஒரு டைம்னு வச்சுக்கலாமே. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஸ்ரீகாந்த் அவர்கள் பெரிய நடிகராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்புறம் தலைவர் வந்தாங்க. தலைவர் கொஞ்சம் பெரிய நடிகராக ஆகிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒன்றா நடித்தவங்க. ஸோ அந்த காலகட்டம் கொஞ்சம் அந்த தலைவருடைய அந்த அந்த கேரக்டர் தலைவர் நடிக்கக்கூடிய கேரக்டர் அதுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நடிக்கப்பட்ட ஒரு படம் தான் சதுரங்கம் அப்படிங்கிற படம். எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். இது அந்த காலத்தில் எடுத்த படமாக இருந்தாலும் அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்திருக்காங்க மனுஷங்க, இதெல்லாம் வந்துட்டு தப்புன்னு சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த காலத்து பசங்களெல்லாம் பார்த்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாலும் நோ யூஸ், நம்மளால் எதையுமே மாற்ற முடியாது. மாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா 100% எல்லாமே மாறணும். அப்போ தான் வந்து ஒரு விஷயத்தை நம்மளால் மாற்ற முடியும் இந்த சொசைட்டியில். அப்படி இல்லை நான் மட்டும் மாறுறேன், நான் திருந்திக்கிறேன், நான் சரியாகிறேன் அப்படின்னா இந்த சொசைட்டிக்கு நீங்கள் தான் ஃபிட் இல்லாமல் போயிடுவீங்க. அந்த மாதிரி நம்மளை ஆக்கி விட்டுருவாங்க. ஸோ இந்த காலத்தில் அந்த மாதிரியெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் வந்துட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அடுத்த வீடியோவில் நம்ம எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வணக்கத்திற்குரிய காதலியே அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து தலைவர் பண்ணியிருந்தாரு. எனக்கு பர்சனலாக அதில் தலைவர் பண்ண கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். ரொம்ப வந்து எனக்கு பிடித்தமான சீன்ஸ் அதில் நிறைய இருக்கும். அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வணக்கத்திற்குரிய காதலி படத்தை பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.